Hello everyone, welcome to Jet2 Mastery. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா program to print reciprocal of letters அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ராப்ளமில் ஒரு ஸ்ட்ரிங்கை கிவன் இன்புட்டாக ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டரை அந்த கேரக்டர் லோயர் கேஸாக இருந்தாலோ இல்லை அப்பர் கேஸாக இருந்தாலோ அதுக்கான ரெசிப்ரோக்கல் ஆஃப் த கேரக்டரை நம்ம இதுக்கு பதிலாக நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் ரீப்ளேஸுங்கிறனால ரீப்ளேஸ் மெத்தடுக்கும் இதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம். ஏன்னா இருக்கிறது 26 கேரக்டர் தான். ஸ்மால் லெட்டரில் 26, கேபிட்டல் லெட்டரில் 26. ஸோ 26 to 26 52 வேல்யூஸாக அரேக்குள்ளே போடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போது இதெல்லாம் இருக்கட்டும். இங்கே நான் ஏ பி அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் அண்ட் சி கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் அண்ட் சி கேபிட்டல் சி. இப்போ இந்த ஏவோட ரெசிப்ரோக்கல் என்னென்னா, ஏங்கிறது எத்தனாவது லெட்டர்? ஃபஸ்ட்டு லெட்டர். கரெக்டாக? ஏங்கிறது ஃபஸ்ட்டு லெட்டர். எப்படி? ஏ ஃபஸ்ட் லெட்டர், பி செகண்ட் லெட்டர், சி தேர்ட் லெட்டர், டி 4 அப்படின்னு வரும்போது ஜெட் எவ்வளவு? ஜெட்டு 26th லெட்டர். இப்போ ரெசிப்ரோக்கல்னால் இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் வந்தோமா, டிசெண்டிங் ஆர்டரில் வாங்க. ஜெட்டுங்கிறது 1, அதுக்கப்புறம் ஒய்ங்கிறது 2. ஸோ அப்படி வரும். ஓகேங்களா? அப்படி வரும்போது ஏ என்னது? ஏ தான் 26 அப்படி வரும். அப்போது இங்கே ஏ 1னா இதோட ரெசிப்ரோக்கல் என்னது? ஜெட்டு. ஓகேங்களா? இதோட ரெசிப்ரோக்கல் என்ன? ஜெட்டு. ஏன்னா இங்கேருந்து அசெண்டிங் ஆர்டரில் இது ரெண்டாவதாக இருக்குன்னா இங்கேருந்து எது ரெண்டாவது? இப்போ நெக்ஸ்ட் பிக்கு வருவோம். இப்போ இங்கே பி கொடுத்துருக்காங்கன்னா பி அசெண்டிங் ஆர்டர்லேருந்து ரெண்டாவது பிளேஸில் இருக்குது. அப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எது ரெண்டாவது பிளேஸ் இருக்குன்னா ஒய். அப்போ ஜெட் ஒய். ஸ்பேஸ் இருந்தால் என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. அது ஸ்பேஸுக்கு ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸ் தான். அப்போ சி இருக்குது. சினா என்ன? ஏ கேபிட்டல் ஏ பி சி. அப்போ லாஸ்ட்லேருந்து வரும்போது சி இங்கே 3வது பிளேஸில் இருக்குது. லாஸ்ட்லேருந்து வரும்போது நமக்கு எந்த கேரக்டர் வேணும்? ஜெட்டு எக்ஸ் ஒய் ஜெட். அப்போ எக்ஸ் வேணுங்களா? அப்போ எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் வேணும். அப்போ ஜெட் ஒய் எக்ஸ் தான் நமக்கு அவுட்புட்டு. செக் பண்ணிடலாமா? ஜெட் ஒய் எக்ஸ் தான் நமக்கு அவுட்புட்டு. சரி, இது எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு கேட்டால் எப்படி வர வைக்கிறது? கரெக்டாக? இப்போ என்கிட்ட ஏ இருக்குதுன்னு வைங்க. எனக்கு இந்த ஒரு ஸ்மால் ஏ இருக்குது. நான் ஏ என்னவா மாற்றணும்? ஜெட்டாக மாற்றணும். சரி, அப்போ நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா இப்போ புதுசாக ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஆஸ்கி வேல்யூஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97. ஓகேவா? ஸ்மால் ஏவோட வேல்யூ 97. அதுவே ஸ்மால் ஜெட்டோட வேல்யூ என்னது? 122. ஸோ ஏவோடது 97, ஜெட்டோடது 122. ஓகே, சரி, ஃபைன். இப்போ வேறு என்னது? 122 தான் எனக்கு. இப்போ நான் ஏன்னு இருந்தால் என்ன பண்ணணும்? எனக்கு 122 தான் டெஸ்டினேஷன். சரி, ஏவை விட்டுருங்க. இப்போ நான் பியில் இருக்கேன். என்னுடைய கேரக்டர் என்னதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பிக்கு கேரக்டர் என்ன? 98. தட் இஸ் பி. நான் இதை என்னவா மாற்றணும்? என்னுடைய டெஸ்டினேஷன் என்னது? என்னுடைய டெஸ்டினேஷன் பியிலேருந்து லாஸ்ட்டு 121. ஏன்னா ஒய் தான் எனக்கு என்னுடைய டெஸ்டினேஷன். 121. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் வச்சுக்கோங்க. 97 இருக்குது, 122 இருக்குது, 98 இருக்குது. இதெல்லாம் வச்சு 121 எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரும். கரெக்டாக? 121 ஏன்னா இந்த ஆஸ்கி கேரக்டர் தான் எனக்கு வேணும், ஒய் வேணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சரி, ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க. இப்போ ரெசிப்ரோக்கல் கேட்டால் நான் ஜெட் மைனஸ் என்கிட்ட எந்த கேரக்டர் இருக்குதுன்னு தெரியாது. என்னுடைய கேரக்டர் மைனஸ் ஸ்மால் ஏ. ஓகேவா? ஜெட்டு. இந்த ஜெட்டும் என்னது? ஸ்மால் ஜெட்டு தான். ஏன்னா நான் சின்ன ஏபிசிடியில் இருக்கிறனால சேம் அதே சின்ன ஏபிசிடியில் இருக்கிற ரெசிப்ரோக்கல் தான் எடுக்க போகிறேன். அப்போ ஜெட்டோட வேல்யூ என்ன? 122. ஓகே, கேரக்டர் என்ன? இப்போ இதுதான் என்னுடைய கேரக்டர்னு வச்சுக்கலாம். 98 மைனஸ் ஏ என்னது? 97. ஓகேவா? அப்போ 98 மைனஸ் 97 எவ்வளவு? 1. அப்போ 122 மைனஸ் 1 எவ்வளவு? 121. இந்த 121 தான் என்னோடய ரெசிப்ரோக்கல், தட் இஸ் ஒய். புரிஞ்சதா? புரிஞ்சுருந்துருக்கும். சரி, இதுவே பிக்கு பதிலாக ஸ்மால் சி இருந்தால் நமக்கு என்ன வரணும்? எக்ஸ் வரணும். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸோடது என்ன ரெசிப்ரோக்கல், என்ன ஆஸ்கி வேல்யூங்கிறது அப்போ பார்த்துக்கலாம். நான் சொன்ன இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலா? ஜெட் மைனஸ் கேரக்டர் மைனஸ் ஏ. அவ்வளோதாங்க. இப்போ இங்கே கேரக்டர் என்னது? இங்கே ஜெட்டுங்கிறது நமக்கு 122 அதோட ஆஸ்கி வேல்யூ. இப்போ கேரக்டர் சின்னு வச்சுக்கலாம். சியோட கேரக்டர் என்னவாக இருக்கும்னா 97ங்கிறது ஏ, 98ங்கிறது பி, 99ங்கிறது சியாக இருக்கும். அப்போது 99 மைனஸ் ஏவோடது எவ்வளவு? 97. அப்போ 99 மைனஸ் 97 தட் இஸ் 2. 122 மைனஸ் 2 தட் இஸ் 120. ஸோ 120th கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120th கேரக்டர் தட் இஸ் ஒய். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஜெட் மைனஸ் கேரக்டர் மைனஸ், ஒரு நிமிஷம், சாரிங்க, ஒரு ஃபோன் வந்துருச்சு. நம்ம கண்டினியூ பண்ணலாம். Z minus
கேரக்டர் மைனஸ் ஏ. இதுவே ஒரு பெரிய அப்பர் கேஸ் கேரக்டராக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அப்பர் கேஸ் கேரக்டராக இருந்தால் அதை மாற்றுறதுக்கு ஃபார்முலா என்ன, இப்போ ஏல இருக்கேன், இல்லை நான் இந்த பியில் இருக்கேன், ஸோ எனக்கு இந்த பியிலேருந்து இதோட ரெசிப்ரோக்கல்னால் ஒய் கரெக்டுங்களா. அப்போ இந்த ஒய்க்கு நான் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு கேட்டால் சேம் அதே ஃபார்முலா, கேபிட்டல் Z மைனஸ் நம்மளோட கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டர் மைனஸ் கேபிட்டல் ஏ, சேம் ஃபார்முலா தான். ஸோ இதுவே கேபிட்டல் அப்பர் கேஸுக்கு எனக்கு ரெசிப்ரோக்கல் வேணும்னா இது எல்லாமே அப்பர் கேஸில் இருக்கட்டும், லோயர் கேஸுக்கு எனக்கு ரெசிப்ரோக்கல் வேணும்னா லோயர் கேஸில் இருக்கட்டும், Z மைனஸ் கேரக்டர் மைனஸ் ஏ, அவ்வளோதாங்க. ஸோ இதுதான், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கோட் எப்படி பண்ணுறது, ஓகே கோடில் என்ன கேட்டிருக்காங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஓகே, ஒன்று ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரை நம்ம முதல்ல எடுப்போம். ஃபார் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்காக கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஆன்சர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், இல்லைனா ஸ்ட்ரிங் பில்டரும் வைக்கலாம். ஸ்ட்ரிங் பில்டர் எஸ்பி ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் பில்டர் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். 4 int I equal to 0, I less than s dot length of I plus plus. இப்போ கேரக்டர் இது ஃபாரு, நான் ஏதோ ஃப்ரோன்னு எழுதியிருக்கேன். ஸோ கேரக்டர் ch equal to s dot char at I. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, கேரக்டர் பண்ணிட்டோமா, இந்த கேரக்டர் லோயர் கேஸாக அப்பர் கேஸான்னு பார்க்கணும். ஸோ என்னுடைய கேரக்டர் greater than or equal to small a அண்டு கேரக்டர் less than or equal to small z-ஆக இருந்ததுன்னா இது லோயர் கேஸில் இருக்குது. இதுவே அப்பர் கேஸ்னால் என்ன, எல்செஃப்ல என்னுடைய கேரக்டர் greater than or equal to கேபிட்டல் A அண்டு என்னுடைய கேரக்டர் less than or equal to கேபிட்டல் Z. இது என்னென்னா ஆஸ்கி வேல்யூவோட கம்பேர் பண்ணும். இப்படி இருந்தால் இது அப்பர் கேஸ், அப்படி எதுவுமே இல்லைன்னா இந்த ஸ்பேஸு இல்லை வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இங்கே வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த என்ன சொல்லலாம், இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ்லாம் இருந்தால் அது எல்ஸில் எழுதிக்கலாம், ஏன்னா அதுக்கு வந்து நமக்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது. சரி, அப்போது ஸ்மால் லெட்டர் ஏபிசிடியாக இருந்தால் அதோட ரெசிப்ரோக்கலுக்கு நான் என்ன சொன்னேன், இப்படி சிஹெச் மைனஸ் கரெக்டுங்களா. ஸோ இல்லை, முதல்ல Z மைனஸ் அதுக்கப்புறம் சிஹெச் மைனஸ் ஏ அப்படின்னு சொன்னேன் கரெக்டுங்களா. ஸோ இந்த ஜெட்டுங்கிறது என்னது, இதுவும் ஒரு கேரக்டர். இதுதான் நான் சொன்னேன், இப்படி தான் இருக்கும்னு சொன்னேன், ஸ்மால் ஏபிசிடி அண்ட் கேபிட்டல் ஏபிசிடிக்குன்னு. ஓகே, ஸோ இப்போது இதை நான் என்னவா மாற்றணும்னா எனக்கு இது கேரக்டராக வேணும், ஏன்னா இது வந்து இன்டீஜரில் ஆன்சர் கிடக்கும், எனக்கு இன்டீஜரில் வேணாம், எனக்கு கேரக்டரில் வேணும்னு நான் சொல்கிறேன். இது என்னுடைய கேரக்டர் டைப்பில் எனக்கு கொடுங்க. ஓகேவா. ஸோ இப்போது கேரக்டர், இப்போ இதுதான் எனக்கு இப்போ இந்த இதில் தான் எனக்கு ரெசிப்ரோக்கல் கிடச்சிருச்சு. இது என்ன பண்ணலாம், நான் டைரெக்டாகவே ஸ்ட்ரிங் பில்டருக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். அப்போது எஸ்பி டாட் அப் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே அப்பன் பண்ணிடலாங்க, அவ்வளோதான். இப்போது இதுவே கேபிட்டலாக இருந்தால் என்ன பண்ணலாம், எஸ்பி டாட் அப் அண்ட் ஆஃப், அதுக்கு ஃபார்முலா என்ன, ஸோ முதல்ல கேரக்டர் டேட்டா டைப்பில் எனக்கு வேணும். அடுத்தது அதோட ஃபார்முலான்னு பார்த்தோம்னா கேபிட்டல் Z மைனஸ் சிஹெச் மைனஸ் கேபிட்டல் ஏ, அவ்வளோதாங்க. ஏன் இந்த இது மட்டும் கேபிட்டல் ஏ, மற்றபடி எல்ஸாக இருந்தால் டைரெக்டாக என்னுடைய கேரக்டரை அப்படியே அப்பன் பண்ணிடலாம். எஸ்பி டாட் அப் அண்ட் ஆஃப், அதே என்னுடைய கேரக்டரை அப்படியே அப்பன் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணும்போது ரிட்டன் எஸ்பி டாட் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போது கம்பைல் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை, சாரி செமிகோலன் இல்லை. கம்பைலேஷன் எரர் எஸ்பி டாட் அப்பன் கேரக்டர் Z மைனஸ் சிஹெச் மைனஸ் ஏ, அன்க்ளோஸ்டு கேரக்டர் லிட்டரல். ஓகே, எங்கேயோ அன்க்ளோஸ்டு இருக்குது, இது எஸ்பி டாட், இதை மட்டும் திரும்ப போட்டுக்கலாமே, என்ன பிரச்சனை. ஸோ கேரக்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு ஸ்மால் லெட்டர் Z மைனஸ் சிஹெச் மைனஸ் ஏ. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கம்பைல் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கம்ப்ளீட்டட், சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, கம்பைலேஷன் அண்ட் போத் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியலனாலும் கீழே கமெண்டில் பிங் பண்ணுங்கள், நம்ம இதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.